எனக்கு ஸ்கூல்லேருந்து ஒரு பெரிய இது ஸ்போர்ட்ஸில் யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. ஒரு வீசிங் ட்ரபிள் இருந்த ஒரு ப்ராப்ளத்துக்காக மாரத்தானில் நான் வின் பண்ணியிருக்கேன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தம்பி உன்னுடைய ஃபோன் கால்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டுலாம் அவர் கேட்டு அவர் பார்க்குறாருன்னா பெரிய விஷயம். கைதி 2 பத்தி ஏதாவது தெரிஞ்சு? கைதி 2 வந்து இப்போ கூலி முடிஞ்சதுக்கப்புறம் இவன் சின்ன பையன், இவன் சொல்லி நம்ம என்ன கேட்குறன்ற தாட் வந்து லொகேஷன் கிடையவே கிடையாது. ஃபோட்டோ எடுத்திருப்பாரு கமல் சார் பின்னாடி நிற்கிற மாதிரி. நான் ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பேன். கலாய்ப்பீங்க இல்லையா, தப்பா எடுத்துப்பாங்களோ மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்குமா அந்த டைம்ல? போன் இல்லை, தப்பா எடுத்துட்டாங்கன்னா நான் இன்னும் 2 கவுண்டர் போடுவேன். ஆக்சுவலி வந்து சொல்லுங்க, தீனா ப்ரோக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் வரது காரணமே நீங்க தான். நம்மளோட ஃபிசிக் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகணும், ப்ரீத்திங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தான் அவனை ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ணேன். ரொம்ப இன்னசென்ட்டா எதுவுமே தெரியாம அமைதியா நடிப்பேன் தான். எனக்கு ஒரு விஷயம்னா இவன் எனக்கு ரெஃபர் பண்ணுவான், இவனுக்கு ஒரு விஷயம்னா நான் ரெஃபர் பண்ணுவேன். இப்போ இண்டஸ்ட்ரியில ஒரு இருக்கிற ஒரு பர்சனா பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதே அவனுக்கு தெரியாதியா. போய் சொன்ன மாதிரி ஒரு காமெடியன், ஒரு ஆக்டர், ஒரு டைரக்டர், அதை தாண்டி உங்களுக்குள்ள ஒரு ஸ்போர்ட்ஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறத இங்க வந்து பார்க்கும்போது எனக்கு தெரியுது. எப்போ இருந்து ஸ்போர்ட்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க? எனக்கு சின்ன வயசுலேருந்து தான். எனக்கு ஸ்கூல்லேருந்து ஒரு பெரிய இது, என்னை ஸ்போர்ட்ஸில் யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க, நான் ஆட மாட்டேன்னு சொல்லி. காலேஜ் போனதுக்கப்புறம் சில பேர் பிலீவ் பண்ணது, அதான் சொன்னல சதீஷ், அவன் தான் என்னையே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக சேஞ்ச் பண்ணது. ஸோ அவன் தான் என்னை அக்செப்ட் பண்ணி ஒரு இதாக கொண்டு, கண்டிப்பாக நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஆல் இண்டியாலாம் போயிருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் சதீஷ் ப்ரோ. ஆமாம், ஆல் இண்டியா போயிருக்கேன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். சென்னை மாரத்தானில் நான் வின் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு எவ்வளோ பெரிய கிரெடிட்ல. ஒரு வீசிங் ட்ரபிள் இருந்த ஒரு ப்ராப்ளத்துக்காக, ஒரு சொல்யூஷனுக்காக ஓடு, என்டியூரன்ஸ் கிடைக்கும், உனக்கு சில விஷயங்கள் கிடைக்கும், அதெல்லாம் ஈஸியாக இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை அப்படி மாற்றி கொண்டு வந்தான்ல. ஸோ அது வந்து எனக்கு பெரிய ஒரு சரியான நண்பர் கூட இருந்தார் அப்படின்னா யார பண்ண முடியாதுங்கிறவங்கள கூட பண்ண முடியும் அப்படிங்கிற ஒண்ணு வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சது. சூப்பர்ண்ணா. அப்படியே சினிமா வாழ்க்கைக்கு வந்துடலாம். ரொம்ப வருஷம் ஒரு டிராவல், இவ்வளவு வருஷம் டிராவல்ல கத்துக்கிட்டதுன்னு ஒன்று இருக்கும்லண்ணே, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு வந்து ஷோக்கும் சினிமாக்கும் ஒரு டிஃப்ரென்ஸை கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலி வந்து ஷோ வந்து வேற, சினிமா வேற. ஷோவில் வந்து நம்ம நிறைய பேசலாம், சினிமாவில் நிறைய பேசக்கூடாது, லிமிட் தெரிஞ்சு பேசணும். அந்த சீனும் ஒரு விஷயமும் கெட்டு போகாம எந்த கவுண்டர் அடிச்சாலும் அடிக்கணும். இப்போ நம்ம ஷோல வந்து என்ன கவுண்டர் நமக்கு ஆன் த ஸ்பாட் தோன்றது அடிக்கலாம், ஆனா சினிமாவில் அப்படி கிடையாது. ஒரு விஷயம் எப்படின்னா, சினிமாவில் வந்து ஒரு சீன் போயிட்டு இருக்குன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணும் ஆடியன்ஸ். இப்போ நீங்க சொல்றீங்களா ஒரு ஃபோன் கால் வந்து நல்லா இருக்கு எப்போ பண்ணுவீங்கன்னு திருப்பி கேட்குறீங்களா, அதான் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட். ஸோ அதை நான் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதை நான் வந்து எங்கேயுமே கில் பண்ணிடக்கூடாது, கெடுத்துடக்கூடாது. என்னப்பா நல்லா பண்ணுறது பையன் இப்படி பண்ணுறானே அப்படி சொல்லக்கூடாது. சினிமாலேயும் அப்படி தான். ஒரு சீனில் 2 பஞ்ச் போடலாம், ஒரு சீனில் அந்த 2 பஞ்சும் லாஃப்டராக இருக்கணும், ஸ்மைலாக இருக்கிறத தாண்டி. அதுக்கப்புறம் தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க எப்போ இவன் இந்த மாதிரி ஒரு பஞ்ச் அடிப்பான்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த கியூரியாசிட்டி, ஸோ அதெல்லாம் கிரியேட் பண்ணி பண்ணணும். நல்லா 2 அடிச்சாலும் நறுக்குன்னு அடிக்கணும் அப்படிங்கிறது, அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகிற மாதிரியான அது அடிக்கணும் அப்படிங்கிறது. சீன் முக்கியமாக நம்ம சிரிக்க வைக்கிறத தாண்டி டைரக்டர் ஒருத்தர் இருப்பார்ல, அவருடைய கிரியேஷன் நம்ம எங்கேயுமே கில் பண்ணிடக்கூடாது. ஆனா நம்ம அந்த ஃபோன் கால்னு பேசும்போது அந்த டைம்ல நீங்க கெஸ்ட் யார் வந்திருக்காங்க என்ன வந்திருக்காங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது, யார் வந்தாலும் கலாய் அப்படிங்கிற ஒரு ஃபயரான மூடு. அந்த தீனாவெல்லாம் பார்த்துட்டு எப்படி இப்போ நம்மளாம் ஒரு ஆர்டிஸ்டை பார்க்க போறோம்னா கை காலம் அடிப்போம் அவங்களும் அப்படிங்கிற மாதிரி இருப்போம். ஆனா ஜாலியா கேஷுவலா அடிக்கிற ஒரு தீனாவெல்லாம் இதுதான் நம்ம லேர்ன் பண்ணிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஆக்சுவலி வந்து ஒரு செலிபிரிட்டியா இருக்காங்க, ஒரு ஹீரோவா இருக்காங்க. இப்போ விஜய் சாரே வச்சுக்கோங்க. விஜய் சாரை பார்க்கும்போது நான் பிரமிச்சு வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் சீனு இந்த விஷயம்னு சொல்லி டேக் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இதான் நான் பண்ண போகிறேன், இதான் என் கேரக்டர் அப்படின்னா நான் அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். ஆனால் யோசிக்க கூடாது, அதுதான் கரெக்ட். ஸோ அந்த விஷயத்த நான் நிறைய கற்று வச்சிருக்கேன். ஸோ வந்து விஜய் சார் வந்து ஒரு இடத்துல வந்து சொல்கிறாரு, டேய்
உண்மையா பண்றியா இல்ல வந்து சீனுக்காக பண்றியா அந்த மாதிரிலாம் கேட்டார். ஓகே. So அது நமக்கு ஆக்சுவலி ப்ரௌடா இருக்கும். காம்ப்ளிமெண்ட் தான். ஒரு அப்ரிசியேஷன், தம்பி உன்னுடைய ஃபோன் கால்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டுலாம் அவர் கேட்டு அதை ஃபாலோ பண்ணி அவர் பார்க்குறாருன்னா பெரிய விஷயம். பெரிய விஷயம். மாஸ்டர்ல நடந்த ஹேப்பனிங் சூப்பர் மொமெண்டா இருக்கும். ஆமா. அதே தாண்டி இந்த விஜய் டிவில இருக்கிற ராமர் அண்ணா இருக்கட்டும், ஆர்த்தி அவங்கள நீங்க பயங்கரமா வந்து கலைப்பீங்க, பிரியங்கா அக்காவை கலைப்பீங்க, தாடி பாலாஜி என்ன கலைப்பீங்க, ஈரோடு மகேஸ்வரன் கலைப்பீங்க, ரக்ஷன், ஜாக்லின் யாருமே விட்டு வைக்காம பாரபட்சமே பார்க்காம கலைப்பீங்க இல்ல. அந்த ஒரு பாண்டிங் இப்போ தப்பா எடுத்துப்பாங்களோ மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்குமா அந்த டைம்ல போன் எல்லாம்? இல்ல, தப்பா எடுத்துட்டாங்கன்னா நான் இன்னும் 2 கவுண்டர் போடுவேன். ஆக்சுவலி வந்து இது வந்து நம்ம ஒரு என்டர்டைனர்ஸ், நம்ம வந்து ஒரு பெர்ஃபார்மர்ஸ். ஸோ வந்து இதை தப்பா எடுத்துக்கூடாது. நீ யார் என்ன கலாய்க்கிறதுக்கு யோசிச்சாங்கன்னா அது தப்பு. அப்படி தப்பா யோசிக்கிறவங்கள நான் அதிகமா செய்வேன். அப்படி கிடையாது. ஆக்சுவலி அவங்க எல்லாருமே வந்து எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. தாடி பாலாஜி அண்ணன், மகேஷ் அண்ணன், பிரியங்கா அக்கா எல்லாருமே வந்து வாண்டட்லி கேட்பாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க ஃபோன் கால். நான் வந்து சொல்லுவேன், இந்த மாதிரி வாண்டட்லி கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி தெரியும். இது ஸ்கிரிப்ட் கிடையாது, இது ஆன் ஸ்பாட் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது வந்து நிறைய பேருக்கு தெரியணும்ல. இப்போ ஸ்கிரிப்டுக்கும் ஆன் ஸ்பாட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு, பெரிய வித்தியாசம் இருக்கு. ஸோ அதுதான் எனக்கு மோர். நீங்க இவ்வளோ இன்வால்மெண்ட் ஆகிட்டீங்கன்னா இது ஸ்கிரிப்டட், இது நம்ம பிளான் பண்ணி பேசுறோம்னு நினைச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் யோசிச்சு நான் இப்போ ஒரு செலிபிரிட்டி வராங்க, சிவானா வராங்க, சிவானாட்ட பேசுறேன்னா நான் பிஃபோர் போயிட்டு நான் சிவானாட்ட பேச முடியாது, டிஸ்கஸ் பண்ண முடியாது, எதுவுமே பேச போறோம்னு சொல்ல முடியாது. என்னுடைய ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கும், ஒரு பிளானிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது சொன்னாலும் கவுண்டர், இது சொன்னாலும் கவுண்டர், ஆமான்னு சொன்னாலும் கவுண்டர், இல்லைன்னு சொன்னாலும் கவுண்டர், அந்த மாதிரி ரெடியா இருப்பீங்க. அந்த மாதிரி ரெடியில இருக்கணும். போற போக்குல போட்டு பார்ப்போம், ஏதாச்சும் ஒண்ணு ஒர்க் அவுட் ஆகும், கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். இப்ப நம்ம ஒண்ணு போடுறோம், அந்த இடத்துல இது சிரிப்பு வரும்னு சொல்லி ஒண்ணு போடுவோம், ஒர்க் அவுட் ஆகுற இடத்துல ஒரு மாதிரி டவுன் ஆயிராதானே? அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன். இப்போ மதுரை முத்தனை நீங்க ஒண்ணு சொல்றாங்கன்னு சொன்னேன், இதுக்கெல்லாம் மகேஷ் தூத்துக்குடியில அப்படி சிரிச்சாங்க மகேஷ் அப்படின்னு ஜோக்குக்கு சிரிக்க மாட்டாங்க. ஆனா இந்த ஜோக் முடிச்சுட்டு இவரு ஒரு காரணம் சொல்றாருல, இதெல்லாம் தூத்துக்குடியில அப்படி சிரிச்சாங்கடா அப்படின்னு சொல்றாருல. ஸோ இதுதான் ஒரு காமெடியனுடைய ஸ்பான்டேனியஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஸோ ஒரு எல்லா ஜோக்கும் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. இங்க ஜோக் கிடையாது, நம்ம எப்படி பேசுறோம், எப்படி இது பண்றோம், எடுத்துக்கிறது. அக்காவை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. சொல்லுங்க. சரத் கிருத்திகா அவங்க அக்காவுக்கு ரெட் நூல்ல ஒரு இது செலிப்ரேஷன் அப்போ வந்து உங்களை பத்தி நிறைய சொல்லியிருந்தாங்க. நீங்க எப்பவுமே அக்கா கூட ஒரு மாதிரி கை பிடிச்சுக்கிட்டு கை விடாம இருக்கிற அந்த பாசம், அந்த பாண்டிங், மனைவி அப்படிங்கிற உங்க அந்த அந்த சொந்த பந்தம், அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஐயா, எனக்கு ஒரு லட்சியம் இருக்கு, ஒரு எய்ம் இருக்குல்ல. நம்ம இதுல மட்டும் எப்படி போகணும் அப்படின்ற லட்சியத்தை தாண்டி எனக்கு முக்கியமான லட்சியம் வந்து எனக்கு வரப்போற ஒய்ஃபை வந்து நான் இந்த மாதிரி பார்த்துக்கணுன்ற ஒரு பிளானிங் வச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி கேர்ஃபுல்லா அவங்கள பார்த்துக்கணும். ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் பண்றோம்னா எந்த விஷயத்துலயும் அவங்கள அதை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக அது அஃபெக்ட் ஆகும், ஹர்ட் ஆகும், சண்டை வரும், அதெல்லாம் செகண்டரி. பட் வந்து இந்த மாதிரி பார்த்துக்கணும். அவங்கள எந்த விதத்துலையும் ஒரு ஃபீமேல் அப்படின்ற ஒரு தாட் வந்துடாம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாண்டிங் தான் நான் கிரியேட் பண்றேன். அவளுக்கு வந்து இதை ரொம்ப பிடிக்கும், பாசம் காமிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் எங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நான் ஒன்று யோசிச்சிருப்பேன், அது என்ன சிம்பத்தி இல்லை, அது என்னது வேவ் லென்த். நான் ஒன்று யோசிச்சிருப்பேன், இந்த மாதிரி இன்னைக்கு அவள் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது இதை ஒன்று வாங்கி வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பேன். திடீர்னு ஆஃபீஸ்லேருந்தே கால் பண்ணி வந்து எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் என்ன சொல்லிடுறேன்னா, சரி ஓகே, பிளான் பண்ணது வேண்டாம், பண்ண வேற வாங்கி. இப்போ என்னன்னா அவங்க கேட்டதுனாலதான் வாங்கி வச்சிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிருவாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு இதா இருக்கும். சர்ப்ரைஸ் உடைஞ்சிருப்பேன் ப்ரோ. ஐயா, எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண தெரியாது. ஆக்சுவலி நான் சர்ப்ரைஸ் ஆக மாட்டேன். என்னன்னா பண்ணவும் தெரியாது, ஆக மாட்டீங்க. என்னுடைய படம் ஒண்ணு, அந்த படத்துக்கு வந்து எல்லாரும் ப்ரீமியர் ஷோ கூப்பிட்டுருக்கோம். என் ஒய்ஃப் கிட்ட வந்து வேணாம்ப்பா அங்க இதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு போயிட்டேன். திடீர்னு வந்து ஒருத்தர் செலிபிரிட்டி வந்துட்டு இருக்காங்க, எல்லாரையும் நான் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கேன். டக்குன்னு அவ வந்துட்டா, என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் ஏய் வந்துட்டியா, சரி ஓகே மேலே போய் வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னாரு. அவன் வந்து என்கிட்ட கேட்குறான், நான் எவ்வளோ சர்ப்ரைஸுக்காக வந்தேன், நீங்க என்ன சர்ப்ரைஸ் ஆகும், இதான் உங்க டக்கா அந்த மாதிரி. இல்லப்பா உனக்கு தெரியும்ல, அந்த டைம்ல என்னால சர்ப்ரைஸ் பண்ண முடியல, ஆனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த மாதிரி அதை காட்ட முடியல, சந்தோஷப்பட்டுக்குவோம். அந்த மாதிரிதான் காமெடியன், நடிகர், அடுத்ததாக டைரக்டர். டைரக்ஷன் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா எல்லாரையுமே கட்டி
ஒரு ஆக்டரை இன்னைக்கு நம்ம பயங்கரமா செலிப்ரேட் பண்றோம்னா நிறைய டைரக்டர்கள் செதுக்குனதுனால தான் இன்னைக்கு அந்த ஆக்டர் நம்ம வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்றோம். ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜாப், அது மேல இருக்கக்கூடிய ஆர்வம் எப்போ வந்துச்சு? எனக்கு அதான் தாம்சன் சார்ட்ட கலக்கு போதியாரில் ஒர்க் பண்ணதுல என்ன இருந்தது, நான் அந்த ஷோடைய ரைட்டர். அது இது சிரிச்சா பூச்சிக்கு நான் ரைட்டரா பண்ணும்போதுலேருந்தே எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ இப்போ வந்து என் டைரக்டர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா இதை எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டு போனாங்கல்ல. ஸோ அன்னைக்கு கிரியேட் ஆனது. எனக்கு வந்து என்னுடைய தமிழ் ஆசிரியர் ஒருத்தர் இருக்காரு, சரவணப்பிரியன்னு சொல்லிட்டு, அவர் எனக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லி, அந்த தமிழ் தான் வந்து என்னைய இப்போ மகேஷ் நான் சொல்லுவார்ல, என்னை தமிழ் தான் சிகரமேற்றேன்னு சொல்லுவார். இந்த மாதிரி எனக்கும் இருக்குது. ஆனால் நான் அதிகமாக தமிழில் அந்த இதெல்லாம் காமிக்க முடியேன். ஆனால் அந்த தமிழ் ரொம்ப முக்கியம் எனக்கு. நல்ல பண்புகளையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்தது வந்து தமிழ். ஸோ அதனால் அதை லேர்ன் பண்ணி போகிறதுனால எனக்கு டைரக்ஷனில் சில விஷயம் இப்போது வேறு யார் சொன்னாலும் நம்ம கேட்டுக்க மாட்டோம். ஆனால் ஒரு செலிப்ரிட்டியோ ஒரு ஆக்டரோ சொன்னால் இன்னொருத்தவங்க ரிசீவ் பண்ணிப்பாங்க. இதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஆட் கூட நீங்கள் வச்சுக்கோங்க, இதை நீங்கள் வாங்குங்கன்னு சொன்னால் வாங்குறாங்கல்ல. இதுதான் நல்ல விஷயம். இப்போ நான் என்னுடைய பர்சனல் சொல்கிறேன், எனக்கு இன்சோமினியா இருக்குது, நீங்கள் அதனால் யோசிக்கும் போது கூட பாஸ்ட் யோசிக்குன்னு சொல்கிறேன்ல. இது வந்து நான் சொன்னால் மட்டும்தான் கேட்டுப்பாங்க. வேற யாராவது சொன்னாங்கன்னா நான் யோசிச்சு பார்க்குறேன், நான் அனுபவிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ அதனால் டைரக்ஷனில் நம்ம சில விஷயத்த சொல்ல முடியும். ஆக்டரையும் தாண்டி நம்ம எழுதுகிற எழுத்துல ரொம்ப வேல்யூ இருக்கு. ஒரு இது இருக்கும்ல, இந்த ஜான்ரால நான் இதை பேசியே ஆகணும் அப்படின்னு ஒன்று இருக்கும். என்னென்ன அது? எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் வச்சு நான் ஒரு ஸ்டோரி. சூப்பர். ஸோ அதில் சில விஷயங்கள்லாம் கன்வே பண்ணணும். இந்தியாவுடைய கேம்ஸையும் அதர் கண்ட்ரிஸோட கேம்ஸையும், அதர் கண்ட்ரீஸ்லேருந்து இந்தியாவில் இருக்கிற இம்பேக்டும், இந்தியாவுடைய கேம்ஸில் இந்தியாவிலே இருக்கிற இம்பேக்டையும் வச்சு ஒன்று சொல்லணும். இங்கே சாதாரண ஒரு கிராமத்துலேருந்து ஒரு பையன் ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு, ஐயா நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ கபடி வந்து இந்தியாவோட கேம், நேஷனல் கேமா? ஹாக்கி தான் நேஷனல் கேம். ஸ்போர்ட்ஸ்ல வீக்னா படிப்புலயே வீக், ஸ்போர்ட்ஸ்லயே வீக்னா. கபடி வந்து இந்தியாவுடைய தமிழ்நாட்டுடைய கேம். ஸோ இப்போ அதையே வச்சுக்கோங்க. கிரிக்கெட் வந்து எந்த நாட்டுடைய கேம்? பிரிட்டிஷ் கேம், இங்கிலாந்துடைய கேம். இப்போ நீங்கள் ரீச் சொல்லுங்க, கபடிக்கும் கிரிக்கெட்டுக்கும் இந்தியாவில் கிரிக்கெட்டுக்கு தானே ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்தியாவுடைய கேம் இங்கே வந்து ரொம்ப இதாக இருக்குல்ல. ஸோ அதை வச்சு அதை டிபெண்ட் பண்ணி தான் ஒரு ஸ்டோரி. சூப்பர்னா பக்கா. இங்க உருவான நம்ம கல்ச்சர் கேமை செலிப்ரேட் பண்ணாம நம்ம அதை கொண்டாடி அதை செலிப்ரேட் பண்ணாமன்னு இல்லை, அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, ஒரு சின்ன ஒரு வேலை வாய்ப்பு கொடுங்க, ஏதாச்சும் ஒன்று. கரெக்ட். இப்போ ஒரு பேட்மிண்டன் ஆடுறான் ஒரு பையன் வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்ம ஒரு ரெகக்னேஷன் கொடுக்குறோம். அப்புறம் எதுக்கு சும்மா இத்தனை வருஷமா ஒருத்தன் ஆடுறான்னா அது எங்க வீணா போகுதுல. கரெக்ட். கிரிக்கெட்டர்ஸ்க்கு கொடுக்குற மரியாதையில கொஞ்சமாவது இங்க கபடிக்கோ கொடுக்கணுங்கிறது. ஒரு பாஸ்கெட் பால் இருக்குன்னு என்ன கேம் வேணாலும் இருக்கும், வாலிபால் இருக்கு, எல்லாமே இருக்கட்டும். இந்தியன் டீம்ல வாலிபால் இருக்கு, எல்லா கேம்லயுமே இருக்கு. ஆனா ரீச் இங்க இல்லை. ஸோ அதான் இப்போ இருக்கிற சோசியல் மீடியால என்னென்ன விஷயமோ ரீச் ஆகுதுல்ல. எல்லா கேம்லையும் நமக்கு ஒரு சின்ன சப்போர்ட் பண்ண முடியும், பிளாட்ஃபார்ம் கொடுக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பா இந்த முயற்சியை மட்டும் விட்டுறாதுன்னு, எப்படியாவது இதுல ஒரு படத்தை மட்டும் எடுத்து நிறைய பேருக்கான ஒரு ப்ரொடியூசர் மட்டும் கடைசியாக சொல்லுங்க, கைதி 2 பத்தி ஏதாவது தெரிஞ்சு? கைதி 2 வந்து இப்போ கூலி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆரம்பிக்கிறதா? ஆமா. எப்படின்னு உங்களோட ரோல்? கூலி முடிஞ்சதுக்கு அப்புறம் கைதி தான். எப்படி எவ்வளவு எதிர்பார்க்கலானே? எப்படி எவ்வளவு எதிர்பார்க்கலாம்னா நல்லபடியா எதிர்பார்க்கலாம் தான். நீங்க விக்ரம்லயே ஒரு லீடு பாத்துட்டீங்களா? ஆமா, விரியா ஒண்ணு பார்த்துமே, ரோலெக்ஸ் வந்து கலக்கிட்டாரு. அது கைதில வேற மாதிரி பாத்துடலாம். லோகேஷ் கனகராஜன் உங்களுக்கான ஒரு பாண்டிங் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். லோகேஷ் வந்து கொடுக்குற ஸ்பேஸ் தான் பெரிய விஷயம். இவன் சின்ன பையன், இவன் சொல்லி நம்ம என்ன கேட்குறன்ற தாட் வந்து லோகேஷன் கிடையவே கிடையாது. தினா இந்த மாதிரி பண்ணிருக்கா, இந்த மாதிரி பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாரு. அந்த ரெஸ்பான்ஸ் நம்மகிட்ட கொடுக்குறாருல, என்னைய பற்றி தெரியாது. ஸோ அது எப்படி கொடுத்தாரு, அது வேற மாதிரி. என் வீட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷனை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாரு கமல் சார் பின்னாடி நிற்கிற மாதிரி. நான் ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பேன் லோகேஷனை பின்னாடி அவர் சேரில் வந்து நிற்கிற மாதிரி. ஸோ அந்த இது வந்து அவருக்கு கமல் சார் எப்படியோ எனக்கு லோகேஷ் ஒரு தனி மதிப்பும் ஒரு மரியாதையும் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாகவும் இருக்காரு. நம்ம இன்டர்வியூல ஒரு முக்கியமான நபரும் வந்து கலந்துக்க போறாரு. தீனாண்ணா நிறைய நேரங்கள்ல தீனாண்ணாக்காக சப்போர்ட்டா இருந்த ஒரு, தீனாண்ணாவை ஸ்போர்ட்ஸ்ல முழு இன்வால்வ்மெண்ட் காமிக்க வச்ச ஒரு நபரை தான் வந்து நம்ம பேட்டி எடுக்க போறோம். வணக்கம் சதீஷ் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்.
சொல்லுங்க. தீனா ப்ரோக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் வரது காரணமே நீங்க தானம்மா. எதனால அவருக்கு உங்களுக்கு உள்ள இழுத்து விட்டு வா நீ வந்து ஸ்போர்ட்ஸ்ல ஆடுன்னு சொல்லி இது என்ன காரணம் அது? அவனோட ஃபிசிக் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்றது, அந்த ப்ரீத்திங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றதுக்கு தான் அவனை ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ணேன். நேஷனல் லெவல் கொண்டு போய் விட்டுருக்கீங்களே, அதான் பெரிய விஷயம். நாங்கள் அத்லெட்டிக்ஸ் பண்ணும்போது எந்த அத்லெட்னாலுமே வந்து கண்டினியூஸ் ஜாகு, கண்டினியூஸ் ரேஸு இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். எங்களோட ஈவெண்ட் அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸ் ரேஸ்லாம் பண்ணால் தான் வந்து கிரவுண்டில் வந்து ஒரு 2 ரவுண்டு பண்ணுறது நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இல்லையா கிரவுண்ட்லன்னா ஓகே. தரங்கம்பாடி பீச் தெரியுமா உங்களுக்கு? தரங்கம்பாடி பீச். அதில் வந்து அது என்ன சாண்ட் ஒர்க் அவுட்டு. இல்லை இந்த இது இருக்குமே ஒரு பில்டிங், தரங்கம்பாடி கோட்டை, தரங்கம்பாடி கோட்டை ஒன்று இருக்கு. அது வந்து பிரிட்டிஷ் இல்லை இல்லை சென்னை கிடையாது, நாகப்பட்டினம். அங்கே வந்து பிரிட்டிஷுடைய ஒரு கோட்டை இருக்கு. அந்த வார்லாம் நடக்கிற ஒரு இடம், அந்த கோட்டை இன்னும் இருக்கு. சரி, அந்த பீச்சுக்கு கூட்டின்னு போயிட்டு கண்டினியூஸ்னா ரோட்டில் ஓடினா நம்ம ஈஸியாக ஓடிடலாம். பீச் மண்ணில் எப்படி ஓடுவேன் நீங்கள்? அதை ஓடணும் எப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டருக்கு அங்கே ஓடணும். 10 கிலோமீட்டரா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நமக்கு லீவு காலேஜில். அன்னைக்கு கூட்டின்னு போயிட்டு இந்த மாதிரி ஓடுங்க அப்படின்னு. அது ஒரு நல்ல ஃபீலாக இருக்கும். நம்ம ஏர்லி மார்னிங் போயிட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணும்போது மசல்லாம் அப்படியே டெத் கண்டிஷன் தான் போகும். பட் இருந்தாலும் அந்த ஒர்க் அவுட் முடிச்சுட்டு நம்ம வரும்போது மறுபடியும் கிரவுண்டுக்கு வரும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கிரவுண்டில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ரொம்ப இன்னசென்ட்டா எதுவுமே தெரியாம அமைதியா நடிப்பேன் தான். எப்படி அது எனக்கு தீனான்னா கூட உங்களுக்கு எப்படி நட்பு செட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். இப்போ தீனாவே ரொம்ப இன்னசென்ட்டாக தான் இருப்பான் அப்போ. அப்போ இல்லடா, இப்போ இன்னசென்ட் தான். இந்த கேமராக்காகவும் இதுக்காக மட்டும் தான் பேசுறேன் தவிர்த்து மற்றபடி அமைதியாக தான் இருப்பான். நான் யார்ட்டையும் பேச மாட்டேன், அதான் சொன்னேன்ல, யார்ட்டையும் பேச மாட்டேன். முக்கியமான விஷயம் என்னன்னா என்னுடைய தாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த விஷயம் வந்து என்னுடைய கிளாஸ்ல வந்து நிறைய பேர் நாங்கள் ஒரு அடேங்கப்பா 16ன்னு ஒரு குரூப் இருக்கு. 16 பேர். ஏன் அடேங்கப்பா 16ன்னு சொல்லுங்க பாப்போம். எல்லாருக்கும் 16 அரியருக்கு மேல, அதனால அடேங்கப்பா 16. டீம்ல 16 பேருன்றதுக்காக கிடையாது, அரியர்னால எல்லாருக்கும் 16 அரியருக்கு மேல. அதனால எனக்கு அவ்வளோ அரியர் அதனாலதான் இந்த குரூப்ல அவன் இல்லை. இதுல தவிர்த்து நானு இவன் சாமின்னு ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. இவனுடைய இதுதான் இங்கே கம்பெனியில் இப்போ ஒரு ஓன் நிறுவனம். அந்த நம்ம என்ன படித்தோமோ அந்த கோர் ஃபீல்டில் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி லாக்டவுனில் நாங்கள் ஒரு விஷயம் பண்ணோம். எதுவுமே சோர்ஸே இல்லை. ஆட்டோமேட்டிக் சானிடைசர் டிஸ்பென்சர்ஸ் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சோம். அது வந்து இருக்குது ஆல்ரெடி இருக்கு. டிசி மோட்டரில் ரன் ஆகும். நாங்கள் வந்து எப்படின்னா கையிலே ரெடி பண்ணி ஒரு 2000 டிவைஸ் ரெடி பண்ணி சத்யபாமா யூனிவர்சிட்டி, ஸோ எல்லா ஆமாம் கையிலே உட்காந்து பண்ணி ஸோ அதை பண்ணோம். அது ஒரு சப்போர்ட். அந்த எனக்கு தெரியாது, அதை பற்றி தெரியாது. இப்போ நான் சொல்கிறேன், நான் படித்த விஷயம் என்ன, நான் இன்ஜினியரிங் தான் படித்தானன்றது எனக்கு தெரியாது. ஆனால் இன்ஜினியரிங் படிச்சதில் இவனுங்களுக்குலாம் சில நாலேஜ் இருக்குல்ல. ஸோ இவன் வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது நாங்கள் இன்னொன்று பண்ணோம். ஒரு ஃபாக் டிஸ்பென்சர் ஒன்று, அது வந்து ராஜலக்ஷ்மின்னு ஒரு இடத்துக்கு கொடுத்தோம். ஒரு ஃபாக் மாதிரி வரும், ஆட்டோமேட்டிக்காக கை ஸ்டெர்லைஸ் ஆகிடும். ஓகே. ஸோ அந்த மாதிரி டிவைஸ்லாம் கண்டுபிடிச்சோம். விஷயங்கள் நாங்கள் கிரியேட் பண்ண மாட்டிருக்கு போலயே உள்ள. ஸோ இன்னும் நான் தோண்டது இன்னும் நிறைய வந்துகிட்டே இருக்கு டீம்ல இருந்து. ஸோ அது வந்து இப்போ எனக்கு ஒரு விஷயம்னா இவன் எனக்கு ரெஃபர் பண்ணுவான், இவனுக்கு ஒரு விஷயம்னா நான் ரெஃபர் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இதை மெயின்டைன் பண்ணிக்கணும் நம்ம கண்டிப்பாக. இது எனக்கு தெரியும். என்கிட்ட நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன்னா சில விஷயத்த நான் இவன்ட்டு என்னென்னலாம் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி காலேஜில் நான் படிக்கல, இவன்ட்டு தான் படிச்சுட்டு இருக்கேன். என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சிங்க? இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங். ஆமாம், இஎன்ஐன்னு சொல்லுவாங்க. அப்படியா? இஎன்ஐன்னு சொல்லுவாங்களா உங்களுக்கு? ஆமா, இஎன்ஐ ரிலேட்டட் தான் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல். ரெஸ்யூம் மட்டும் வாங்கிக்க கம்பெனி சார். ரெட் ரூம்ல இருந்து அனுப்பிச்சு விட்டுருங்க சார். வயரிங்லாம் பண்ணோம், ப்ரோக்ராமிங் பண்ணோம். அது வரல இருந்தாலும் இங்கிட்ட வந்திருக்கீங்க. எவ்வளவு வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு? எங்களுக்கு வந்து 14 இயர்ஸ். 14 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். கண்டிப்பா சண்டைலாம் வரல. யாரு சண்டைலாம் எனக்கு இவனுக்கு மட்டும் தான் சண்டை வந்தது கிடையாது. அதான் ஏன்னு தெரியல. எப்படி போடுறதில்ல, அமைதியா போயிருவீங்களா? அமைதியா போயிடும். கோவம் வந்தனா அமைதியா போயிடும். கோபப்பட்டதே கிடையாது. அப்படி வந்தாலும் ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எனக்கும் நிறைய பேருக்கு சண்டை வந்து. ஆனால் வந்து எனக்கும் சதீஷ்க்கு மட்டும் சண்டை வந்து, சாமிக்கும் அந்த மாதிரி சண்டை வந்து. சூப்பர். ஒரு இப்போ நம்ம கூட காலேஜ்லாம் படிச்சிருக்காரு, ஒன்றா நம்ம விளையாண்டுருக்கோம், ஓடி இருக்கோம். அப்படி ஒரு தீனாவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இண்டஸ்ட்ரியில்
ஒரு இருக்கிற ஒரு பர்சனா பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒரு பர்சனாக பார்க்கும்போது அது ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கதே அவனுக்கு தெரியாதுயா. ஆக்சுவலி வந்து அது வந்து வியப்பான விஷயம் தான். டிவில பார்த்து இல்ல, தெரியல. இல்ல, அதுதான் இருக்கு, சொல்றேன். இருக்கு. காலைல பேசும்போது சொல்றேன், இந்த மாதிரி இந்த இது பாத்தியாடா அப்படின்னு. நான் ஏன்டா அதெல்லாம் பார்க்க போறேன், இருக்கிற வேலையை பார்க்க முடியல அப்படின்னு. நான் அப்படிதான் சொல்லுவேன் நான் பண்ணிருக்கேன், ஆனால் பரவாயில்லப்பா அப்படியே. ஆனால் பீப்புள் யூஸ் டு சே. ஸோ அதனால நமக்கு தெரியும் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு. ஏன்னா நாங்கள் பேஸ்லேருந்து எல்லாமே ஒன்றா, எங்களோட பேஸ்மெண்ட் எல்லாமே டுகெதராக பண்ண பேஸ்மெண்ட் தான். ஸோ அவன் வந்துட்டு சேல்ஸு எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிவிட்டு விஜய் டிவி வாசலில் போய் நின்று, ஜெயா டிவி வாசலில் போய் நின்று, சன் டிவியில் போய் நின்று வரைக்கும் எல்லாமே தெரியும் நமக்கு. ஸோ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பையன் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான், மேலே மட்டும் சீக்கிரம் வந்துருவான் அப்படிங்கிற ஒரு ஆமாம் நம்பிக்கை நம்பிக்கை இருக்கும். இருந்தது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவன் பண்ணும்போது எல்லாமே நம்ம பார்த்தது தான். ஆனால் அவன் இப்போ நானாக ஒரு வீடியோ பார்த்துட்டு நான் சொல்ல மாட்டேன், அவன்கிட்ட சொல்லவே மாட்டேன், பார்த்துருந்தா கூட சொல்ல மாட்டேன். ஆனால் அவனும் வந்து கேட்பான். கேட்கும்போது கூட வேறு வேலை இல்லை, எனக்கு வேறு வேலை இருக்குடா, சரி வந்தையா, சரி நான் பார்க்குறேன், அப்புறம் ஆனா பார்க்குறேன். மனசுக்குள்ள நல்லா நல்லா பண்ணிருக்கேன்னு சொல்லணும்னு இருக்கும். ஆமாம் இருக்கும். ஆமாம் ஆமா சார், நல்ல பிள்ளை. இவனுடைய ஒய்ஃப் வந்து என்னுடைய கிளாஸ்மேட். நாங்க இவனுக்கும் கிளாஸ்மேட். எங்களோட ரெண்டு classmate. பேரும் லவ் பண்ணிக்கிட்டாங்க. ஆக்சுவலி வந்து இவன் வந்து எந்த மாதிரி முக்கியமோ அந்த மாதிரி அவங்க அவங்க ஒய்ஃபும் எனக்கு தங்கச்சி. ஸோ அந்த மாதிரி இவங்க மாற்றி மாற்றி சொல்லிப்பாங்க, இந்த மாதிரி லவ் பண்ணுறோம் கல்யாணம் பண்ணுங்க, லவ் பண்ணுறோம் கல்யாணம் பண்ண சொல்லிட்டு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை எடுத்து இப்போ ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணி இதெல்லாம் மேரேஜ் பண்ணி வச்சோம். வாழ்த்துக்கள். அதான் உண்மை. இந்த பொண்ணு வீட்டில் பேசி அப்புறம் தான் கன்வின்ஸ் ஆனாங்க. தீனா பேசினாங்க. அந்த பொண்ணுகிட்ட தான் பேச முடியாது, ஆனால் பொண்ணு வீட்டில் வீட்டுல ஈஸியா பேசலாம். கரெக்ட். ஸோ நல்லது ஒன்று வாழ்க்கையில நடந்திருக்கு. கண்டிப்பாக மிகப்பெரிய நல்ல விஷயம் அது. வாழ்க்கை தேங்க்யூ சதீஷ். இந்த நட்பு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப வருடங்கள் ஜாலியா கண்டிப்பாக நீடித்து கொண்டே இருக்கும். பக்கத்துல இருக்கிற வரைக்கும் ஜாலியா டிராவல் பண்ணிட்டு சந்தோஷமா போக வேண்டியதான். ஆமாம். ரொம்ப ரொம்ப நன்றி சதீஷ். ஓகே. நன்றி தீனா. நிறைய நம்ம பேசணும், நிறைய அவங்கள பத்தி ஷேர் பண்ணீங்க. அதுல இருந்து நாங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். என்ன வேணாலும் பரவாயில்ல, ட்ரை மட்டும் பண்ணு, அடுத்த இடத்த பிடிச்சி போயிடலாம் அப்படிங்கிறது. நானும் ஒரு அடுத்து ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்க ஒரு பையனா வந்து எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக. கண்டிப்பாக ரொம்ப நன்றிண்ணா. நீங்கள் ஆசைப்படுற எல்லாமே கூடிய சீக்கிரம் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும்னு ஒரு தம்பியாக வந்து மனசார விஷ் பண்ணிட்டாங்க. சீக்கிரமாக ஒரு டேரக்டராக வந்து பார்க்கறதுக்கு டேரக்டர்னா தம்பி உனக்கு தான். அவ்வளோதான், வாய்ப்பு இங்கேயே வாங்கியாச்சு. டியூபி அவங்க தான். அவ்வளோதான், அவங்க டியூபி. சூப்பர். நன்றி நன்றி தீனா. நன்றி நன்றி. தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.